கர்த்தரோட ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே இந்த பகல் பொழுதிலே உங்களை சந்திப்பதில் மிகுந்த சந்தோஷம் அடைகிறேன். கர்த்தர் யாவரையும் ஆசீர்வதிப்பாராக. ஒரு வார்த்தைக்கு நேராக நம்முடைய சிந்தைகளை திருப்பும் வேத பகுதியில் எரேமியாவின் தீர்க்கதரிசன புத்தகம் அதில் 33வது அதிகாரம் அதில் 3வது வசனம் அழகாய் சொல்லப்பட்டிருக்கிறது. என்னை நோக்கி கூப்பிடு, அப்பொழுது நான் உனக்கு உத்தரவு கொடுத்து நீ அறியாததும் உனக்கு எட்டாததுமான பெரிய காரியங்களை உனக்கு அறிவிப்பேன். ஆமென். இதை கேட்டுக்கொண்டிருக்கிற தேவ பிள்ளைகளே, ஆண்டவர் உங்கள் வாழ்க்கை குறித்து வச்சிருக்க தரிசனம் எப்படிப்பட்டது தெரியுமா? நீங்கள் நினைப்பது அல்ல, நீங்கள் ஜெபிப்பது அல்ல, உங்களுக்கு அறியாததும் உங்களுக்கு எட்டாததுமான ஒரு அற்புதமான ஒரு வாழ்க்கையை தேவன் உங்களுக்கு வைத்திருக்கிறார். இந்த வீடியோ பார்க்குற பலரை சொல்லி கொண்டிருக்கலாம், தேவனுடைய வாழ்க்கையில் அற்புதம் செய்வதற்கு ரொம்ப தாமதமாகுது அப்படின்னு நீங்கள் நினச்சி கொண்டு இருக்கலாம். ஏன் தாமதமாகுது அப்படின்னா, தேவன் செய்ய போவது தரமானதாக இருக்க போகுது, அதனால தான் பயங்கர தாமதமாகுது. பாருங்களேன், ஒரு குயவன் ஒரு 10 பானைகளை செய்ய ஆரம்பிக்கிறார். அந்த 10 பானைகளை செய்ய ஆரம்பிக்கும் பொழுது அந்த 10ல் ஒரே ஒரு பானை மட்டும் ராஜாவுக்கு கொடுக்க போகிற பானை. எப்படி செய்வார் அந்த குயவன்? 9 பானையை அவசரமாக செஞ்சுட்டு அந்த ஒரு பானைக்காக உட்கார்ந்து அந்த ஒரு நாள் ஃபுல்லாக மெனக்கட்டு எவ்வளோ நாட்களாக அதை செஞ்சு முடிப்பாரோ, அதை எவ்வளோ அவுட்புட் அழகாக வரணும்னு நினைக்கிறாரோ அவ்வளோ நாட்களாக அவர் உட்கார்ந்து என்ன பண்ணுவாரோ அழகாக அதை வடிவமைப்பார். ஏன்னா ராஜா கையில் அதை கொடுக்க போகிறோம். இன்றைக்கி ஆண்டவரும் அப்படி தான் பல நேரங்கள் உங்கள் வாழ்க்கையில் தாமதிக்கிறாருன்னா, உங்களுக்கு கொடுக்க போவது இத்தலோ தொத்தலோ அது வெறும் சாதாரண அற்புதம் கிடையாது, அது தேவ நாமத்திற்கு மகிமையாக இருக்க போகிறது. அப்போ தேவ பிள்ளைகளை இன்றைக்கி நீங்கள் காத்து கொண்டு இருக்கிறீங்களா? உங்களுக்கு செய்ய போகிற அற்புதம் அது மகிமையான காரியமாக இருக்க போகிறது. தேசத்துக்கு அது ஆசீர்வாதமாக இருக்க போகுது. உங்கள் கண்களால் பார்க்காததை, காதுகளால் கேட்காததை தேவன் உங்கள் வாழ்க்கையில் தரப்போகிறாரு. விசுவாசத்தோடு காத்திருங்கள். தேவன் எதிர்பார்த்து வைத்திருப்பது உங்கள் வாழ்க்கையில் நிச்சயம் நிறைவேறும். நம்பிக்கையோடு இருங்கள். அறியாததை உங்கள் வாழ்க்கையில் செய்வாராக. Have a blessed day. God bless you.